நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா எங்கேயும் வெளிய போக முடியாது. ஊருக்கு போக முடியாது. ஒரு வெளி நல்லது கெட்டது கேள்வி இதை பார்த்துட்டு தான் போகணும். நாங்க எந்த ஃபங்க்ஷன் போனா நாங்க தான் லாஸ்ட். நாம் ஏதாவது எங்கிட்ட பேசேன் எங்களை எல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஒதுங்கி போகிறோம் தெரியுங்களா? நம்ம வேறுவனா தான் நம்மளுக்கு செம்மல் அடிக்கு. நம்ம போயாச்சும் நம்ம பையன்லாம் வந்து இந்த மாடு வைக்க மாட்டாங்க, வாழ்த்தலாங்கிற ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அது இதனுடைய கஷ்டம் அவ்வளோ சாமி. இதுக்கெல்லாம் தீவனம் வெட்டணும், கை காலம் நம்மளுக்கெல்லாம் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலக்குள்ளே எப்படி 2 சொட்டு ரத்தம் போயதான் தீரும். வேர்வை போகிறது பெருசு இல்லைங்க, 1 சொட்டு 2 சொட்டு ரத்தம் போய் தான் தீரும். ரத்தம் சொட்டிட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். மசால் புல்லை பற்றி அப்படியே சொல்லுங்கய்யா. மசாலா புல்லெல்லாம் நம்ம காற்று உசாரதான் வெட்டணும் சார். பாருங்க இந்த சோகம் இருக்குங்களா, இந்த விறகுகள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் பூரா புண்ணு தான். எல்லாமே கைப்பட்டாலே ரத்தம் மாறு அறுத்துரு. எல்லாம் பார்த்தது உசாரதான் வெட்டணும். என்ன பண்ணுறதுங்க, நமக்கு இது விட்டா நம்மளுக்கு மற்ற பார்த்து தான் செஞ்சுக்கணுங்க. சரிங்கய்யா, கவனமாக இருக்கணும். ஆமாம், கவனமாக இருந்தது தொலைக்க முடியுங்க. வாடுங்க பாரு, இந்த கையில் இருக்கிற அருவாள்கள்லாம் எடுத்து வந்து கரெக்டாக பாரு இப்படி வச்சுருவானுங்க. ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணுங்க ஐயா. ஓகேங்களா? வாழக்கூடிய கையில் வருதா, கையில் வர கண்ணாடி. ஓ, இதையும் கொடுக்கலாங்களா மாடுகளுக்கு? வரத்தட்டு மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா? தப்பு கிடையாது. இது மாதிரி ஒரு மாடுக்கு 2 குண்டா போட்டுவோம். சரிங்கய்யா. போட்டுனாதான் கட்டோடி திரும்பி காலையில் போட்டோம்னா திரும்பி சாயங்காலம் 2 குண்டா போட்டோம். அப்போ பார்க்கும்போது ஒரு மாட்டுக்கு 30 கிலோ தீபம் வந்துடுது. அது ஒரு மாடு தெரிய இருக்குங்க. சரிங்க, நல்லாதான் மாடுக்கு அப்படியே கொட்டுறதானே. ஒரு மாடு போட்டு ஒரு மாடு போட்டு எனக்கு மாடு எல்லாரும் போடணும். இல்லாட்டி ஐயோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கொடுக்கலையான்னு எல்லாம் புள்ளத்தாச்சு பொண்ணுங்க மனசு கஷ்டமாயிரும். வெறும் போனா கூட பிரச்சனை, புள்ளத்தாச்சு அப்படி பண்ண முடியாதாங்க. எல்லாமே சனைங்க. எல்லாமே சனைங்கம்மா. வேற வரைக்கும் இருந்துட்டு இப்ப ஓடுறீடா அப்படின்னு பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் போட்டு ஈக்குவல் பண்ணிட்டீங்க. இல்லாட்டி கஷ்டம் தான். ஒண்ணு போட்டு ஒண்ணு போடலைன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு லைன்ல இலை போட்டா எல்லாருக்கும் போட்டதான் நல்லா இருக்கு. போட்டு இன்னொருத்தர் குக்கர் வச்சிருந்தா வேற வேலையை கவனம் இருப்போம். அதே உண்மைதான். போனோம் பயிர் மாறும் நம்மளா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து பாக்குறது. சரி போலாம் கை மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு நம்மளா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெஸ்ட் எல்லாம் இதுல கிடையாது. பெரிய கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஐயா வந்து பரம்பரையா மாடு வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. சின்னதா ஒரு செட்டு போட்டு மாடுகள் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபார்ம் வந்து எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு, எங்க பால் ஊத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பற்றி நமக்கு எடுத்துங்க. ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேருங்க ஐயா?
பேர் நடராஜ். ஓகே, உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஐயா. மாடு நாங்கள் கொஞ்சம் 6 மாடு வச்சிருக்கிறோம். இதுதான் எங்கள் தொழில். கன்றெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. எல்லாம் வச்சா சமாளிக்க முடியாது. இப்போ தீவனமெல்லாம் வந்து ரேட் அதிகம். அதனால கண்ணுக்குட்டியெல்லாம் வச்சு வளர்த்தி நாங்கள் சமாளிக்க முடியறது இல்லைங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். என்னங்க மாடு வச்சு மாட்டுல அதிகமா லாபமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ நாம இந்த தொழில் வேற தொழில் பண்ண முடியாது, அதனால நாங்க இதை வச்சு ஏதோ மாட்டுக்களவா எங்க கூலியும் கூட கண்டு காங்காம தானுங்க. அவ்வளோ அதிகமாலாம் இல்லைங்க. எல்லாம் மாட்டு தீவனம், பொன்னாக்கு, தவிடு எல்லாம் விலையேறிடுச்சுங்க. பால் மட்டும் விலையேறதுல மட்டும். பால் ஊத்திட்டு இருக்கீங்க? பால் தனியார் சொசைட்டி தான் ஊற்றுற சாமி. கோகுலம் தனியார் சொசைட்டி. ஆமாம். 6 மாடு வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஐயா வந்து என்னென்ன வேலைகள் நீங்க பிரிச்சு செய்யறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. 2 பேர் காலையில் வருவாங்க, சாணி எடுப்போம். 2 பேர் ஆளுக்கு 2 மாடு பால் கறப்போம். இதெல்லாம் கழுவி விடுவோம். கழுவி விடுவோம் தினமு. பால் கறந்து பால் எடுத்து போய் ஊற்றி போட்டு வந்தது. அப்புறம் ஊத்துனாங்கன்னா அப்புறம் வந்து திரும்பி தட்டு வெட்டி போடுற 2 வேலைக்கு இதுதான் வேலைங்க. இங்க மாடுகளுக்கு வந்து என்ன மாதிரி தீவனங்கள் நீங்க? தீவனம் வந்து வரத்தட்டு, மசாலா பில்லு. அது நீங்க என்ன பிள்ளம்பைங்களோ, நாங்க மசாலா சூப்பர் நேப்பியர், சூப்பர் அந்த மாதிரி பில்லுங்க. மசாலா பில்லு தட்டு தானுங்க. மத்ததெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஏதோ பாரு வாழ்க்கணி இலக்கணம் இருந்துச்சுன்னா அறுத்து போடுவாங்க, அவ்வளவுதாங்க. அதை பண்ணிட்டு இருக்கோம். போட்டு மிஷின்ல நறுக்கி கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அப்புறம் கொட்டியாச்சுன்னு இன்னைக்கு கொட்டியானா நாளைக்கு 2 நேரம் தினமும் காலையில சாயங்காலம். இங்க வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து மாடுகளுக்கு தாக்குதுங்க? நோய்கள் வந்து சாமி எப்படி வேணும் வரலாம். கோமா நோய் வரலாம், காய்ச்சலுக்கு அடிக்கடிக்கு வந்துரு. அப்புறம் ஏதோ நம்மளுக்கு டாக்டருக்கு பக்கத்தால் இருக்கிறாங்க, கூப்பிடுவோம். அவங்க வந்து ஏதோ ஊசி போட்டு சரி பண்ணுவாங்க. ஒன்று சரியாகாம கூட தவிர்த்து போகுதுங்க. அதுக்கெல்லாம் சூட்டுக்கு காய்ச்சல் பாரு. போன வருஷம் வந்து ஒரே மூட்டை 2 மாடு எங்களுதெல்லாம் காய்ச்சல் வந்து டாக்டர்மாருக்கு வந்து 10,000 8,000 செலவு பண்ணி கூட காப்பாற்ற முடியல. எல்லாம் 8 மாதம் சென்னையிலே போயிடுச்சு. வந்து ஒரு மாட்டுக்கு 10,000 ரூபா கூட செலவு பண்ணேன். அவங்க வந்து ஊசி போட்டு ரேக்குமெண்ட்டு மாத்திரை மாற்றி கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. 8 மாதம் சென மாடுங்க. அது நல்லா வயசு பாரு. இந்த மாடுக பாரு நம்மளுக்கு முன்னாடி நிற்கிதுங்க. இந்த மாடு மாதிரி ஒரு மாடு ஒன்று 50 ரூபா 55 ரூபா விற்கிற மாடு மாதிரி போயிடுச்சுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம் தானுங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்புறம் நாங்கள் காப்பாற்ற முடியலைங்க. டாக்டர் கேட்டால் அது என்ன பண்ணுறது, அதனுடைய டைம் அப்படி தான் போகிறாங்க. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட என்ன சண்டையை பிடிக்க முடியுங்க? அது நீங்கள் வளர்த்த மாடு தான். திடீர்னு ஒன்று பால் கறக்க காலையில் கறந்து நல்லா இருக்குது, சாயங்காலம் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேங்குது. திடீர்னு அப்புறம் வெளியே போன மாடு தான் திரும்பி நம்ம மாட்டுக்கு செட்டு கொண்டு வர முடியல. அது தவந்தே போச்சு. ஒரு 4-5 நாளுக்குள்ளே தவஞ்சு போச்சு, காப்பாற்ற முடியல. அது மாட்டு விலை வந்து என்ன விலைக்கு? மாடு குறைஞ்சது இன்னைக்கு எல்லாம் ஒரு மாடு 55 ரூபா 60 ரூபா இப்படி மேலதானுங்க. 60,000 55,000 2 மாட்டுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ எப்படியோ ஒரு 71 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக போயிடுச்சுங்க. அப்புறம் வர்ற லாபம் போயிடுச்சுங்க. அப்புறம் எப்படிங்க? அதான் அவங்க தான் சொன்னாங்களான்னு மாடுகாரங்க போனாக்கா அந்த மாதிரி பெரியவங்களுடைய பழமொழி அது. அதே தானுங்க பழமொழி இல்லைங்க. அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மற்ற வேலைக்கு நாங்க போறது இல்லைங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால சரி இந்த மாடுல நம்ம ஜீவனத்துக்கு அளவா நாங்க உருட்டிட்டு இருக்கோங்க. அதான் நம்ம கூலிங்க, அளவான கூலிங்க. 1000 ரூபா வருமானங்கிறதெல்லாம் கிடைக்காது. ஏதோ ஒரு 400 500 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோதான் வருங்க. மிச்சம் இதுக்கெல்லாம் வாங்கி போட்டோம் அவ்வளோதான் கிடைக்குங்க. அதுக்கு கூட ஒரு 10 ரூபா கூட அவருக்கு ஒரு 400 கிடைச்சு எங்களுக்கு ஒரு 200 கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்குங்க. என்னமோ 2 பேரும் சேர்ந்து ஒரு 1000 ரூபா கண்ணில் பார்க்குறது கஷ்டங்க ஒரு நாளைக்கு. மாடுக்கு தான் ஜாறு வச்சிருக்கேங்கிறது பாருங்க. இதெல்லாம் 2 சேனை விட்டுட்டா அது இன்னொரு 2 மாதம் 3 மாதம் இது சேனைங்க பாரு. இது சேனைங்க பக்கத்தால ஒன்னுங்க. இதுக்கு 9வது மாசம் பிறப்பு போகுது. இன்னொரு மாசம் இது 8 மாசம் ஆயிடுச்சுங்க. இதுங்க இது 8 மாசம் இன்னொரு மாசம் போகுங்க. பாரு அது 7 மாசம் ஆயிடுச்சுங்க. எல்லாமே சேனதானுங்க. இப்ப இது 7 மாசங்க. இது 7 மாசம் எல்லாம் இப்போ 3 படி. இதெல்லாம் கறக்குறது இல்லைங்க. இப்போ இது ஒரு 4 கறக்குறது இல்லை சுத்தமா. இது ஒரு நேரம் கறக்குது. இது இப்போதான். அப்புறம் அதுக்கெல்லாம் அப்பமா நாம தீவனம் போட்டு கொடுத்தானே ஆகணுங்க. அப்புறம் இதெல்லாம் கையில இருந்து போட்டுதானே ஆகணுங்க. 1 மாசம் 2 மாசம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த பால் வந்து ஒரு 3 நாள் சீம்பால் வருது. ஆமாங்க. அந்த சீம்பால்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அந்த சீமப்பால் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவோங்க. நாங்கள் அது சேல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஏதோ சொந்தக்காரங்களா நீங்களே வேணும்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னு வைங்க. எங்கள் மாடு கண்ணு போட்டிருக்குறா, பால் இருக்குது வேணுமானா அண்ணா வர்ற அண்ணன் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் கொடுத்துருவோம்.
அது ஒரு நாலு ஒரு ஒரு வாரத்துக்கு கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்ற மாட்டாங்க. அந்த சேம் பால் இந்த மாதிரி சொந்தக்காரர்களுக்கு 2 தெரிஞ்சு நாள் ஏதோ கொடுப்பாங்க, அப்புறம் எல்லாம் போட்டு அப்புறம் எல்லாம் கண்ணுக்குட்டியில் கூட்டுருவா. குட்டி குட்டுருவா. மோஸ்ட்லி சீம்பால் வந்து ஒரு 4 to 5 நாள் வருங்களா? அப்படி இல்லைங்க, 2 நாள் சேம்பால் தான் நல்லா நல்லா சாப்பாடு. இருக்குங்க. ஆமாங்க. அதுக்கு அப்புறம் மேலையெல்லாம் ஒரு 5 வருங்க, நாளைக்கு வந்தாலும் அந்த பால் வந்து உடைச்சுவோங்க. நல்லா உடஞ்சிருங்க. அது கண்ணுக்குட்டிக்கு தான் ஆகு, நம்ம யூஸ் பண்ண யூஸ் முடியாது. பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. சீம்பால் வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? அது நம்ம தெரியலைங்க. அது உடம்புக்கு வந்து அது ஒரு குளுமையா இருக்கு. அது எங்களுக்கு தெரியல. நல்லதுன்னு சொல்றாங்க, நம்மளுக்கெல்லாம் அது தெரியாது. நல்லதான்னு சாப்பிட்றாங்க. நாம இதுலயே இருக்கிறதுனால நாம அதை விரும்பிக்கிறது இல்லை. நாங்க சாப்பிட்டுக்கிறது இல்லைங்க. நமக்கு அதிகமாக ஒத்து வராது. பாரு, சில பேருக்கு சளி பிடிச்சிக்குவாம்பாங்க. எங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சுக்குங்க. அது சளி அது வேற நான் கொடுத்துடுறீங்க. கொடுத்துறேன். அந்த மாதிரி இது. சரி, இப்போ மாடுகளுக்கு வந்து அந்த கல்நீர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஐயா? சொல்லுங்க. வீடுகளுக்கு போயிட்டு சில பேர் வந்து அந்த கல்நீர் எடுத்துட்டு வந்து மாடுகளுக்கு கொடுப்பாங்க. நீங்க அந்த பழக்கம் இங்க இருக்கு? நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. நான் கல்நீர் தண்ணி எங்க கொண்டு வந்து ஊற்றுறோம். நாங்க எங்க வீட்டு தண்ணி மட்டும் கொடுப்போம். நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருந்தாலும் இங்க நான் எடுத்துட்டு வந்து ஊத்துனது இல்லைங்க. அந்த வச்சுக்கிறது இல்லைங்க. அது போட்டு வச்சிருக்கிறா. தவிடு, மாட்டு தீவனா, புண்ணாக்கு பாருங்க எல்லாம் போட்டு வச்சிருக்குதுங்க. இது என்னன்னா பருத்தி கொட்டை, தவிடு, தவிடு, மாட்டு தீவனம் குச்சி தீவனம் பாரு. அதுல வச்சிருக்கிற எல்லாமே அதுல இருக்குது பாருங்க. இதுல வந்து மெயின் வந்து சாமி பருத்தி கொட்டை, தவிடு, இந்த குச்சி தீவனம்ங்கிறது. தவிடு, குச்சி தீவனம். ஆமா, 3 தான். எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு மிக்ஸ் எல்லாம் போட்டு ஊறிட்டு இருந்தா அப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எடுத்து வைப்போம் குடிச்சுக்கு. பாலினுடைய தரம் அதிகரிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப அவசியம். இதுதான் இந்த 3 தான் மெயின். இதுதான் கிடைக்கி போட்டுக்கலாம். மற்ற ஐட்டம் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. இது எப்பவுமே கிடைக்குங்க. இது பருத்தி கொட்டை எங்கேயும் கிடைக்கி, தவிடும் கிடைக்கி. அந்த குச்சி தீவனங்கிறது வந்து கம்பெனிக்காரனுக்கு தயாரிக்கிறான். அது கடைகளுக்கு வருது. அது மூட்டை 70 கிலோ மூட்டை இருக்குது, 50 கிலோ மூட்டை இருக்குது. அது நம்ம சௌகரியம் எப்படி, காசு சௌகரியம் எப்படி அதை பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம். இங்க என்ன இருக்கு பாரு, இது தவிடு தமிழ் போட்டு எல்லாம் பெருக்கானுங்க எலி தொல்லைக்காக இதை போட்டு வச்சுக்கிறது. பாரு, இது குச்சி தீவனம், குச்சி புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்கு பாருங்க. இது பருத்தி கொட்டை, ஏதோ பருத்தி கொட்டை. இவ்வளோதானுங்க நாங்க போடுறது. வீட்டுல இருக்குதுங்க. இங்க கொஞ்சம் கொண்டாந்து போட்டுக்கோங்க. நீங்க மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தீங்களா? எல்லாம் தண்ணிக்குள்ள போட்டு ஊற வச்சா அப்புறம் எடுத்து 2 வேளை. வச்சா இப்ப காலையில் வச்சாச்சுங்க, நீ சாயங்காலம். இது வந்து எப்படி மாடு வந்து நல்லா ரசிச்சு குடிக்கீங்களா? ரசித்து குடிக்கிறது கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் உப்பு இருக்குங்க, கல் உப்பு. நாங்க சாப்பாட்டுக்கு போடுறோங்களா, அது கொஞ்சம் போடுவோம். ஆமாங்க, இது குடுத்துக்கோங்க. கொஞ்சம் பத்தலையானா அது குடிக்காது. ஏதோ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தது. இன்னைக்கு பாருங்க, குழம்பு நல்லா இல்லை, கொஞ்சம் அப்படி முழிக்கிறோமோ, அதுக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரி அதுக்கு 2 உப்பு கொடுத்தா சாப்பிட்டு அவ்வளோதான். அது போக நீங்க பசுந்தீவனம் வந்து நீங்க அதை சொன்னீங்க, அது எவ்வளவு அளவு கொடுக்கணும்? நீங்க எவ்வளவு அளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு மாட்டுக்கு வந்து எப்படி ஒரு 30 கிலோ அளவு கொடுப்பாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 30 கிலோ அளவு. 30 கிலோ அளவு கொடுக்கணும். கொடுத்தாதான் அது கரெக்டான தீவனம். 30 கிலோ கன்ஃபார்மாக கொடுக்கணும். ஆமாம். அப்பதான் பால் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளோ சாப்பிட்டுருங்க. அது 30 கிலோ தீவனாலும் கண்டிப்பா சாப்பிட்டுரு. சரி, இப்போ எத்தனை ஏக்கர்ல வந்து நீங்க அதை பயிரிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 1/2 ஏக்கரை வந்து இந்த தீவன பயிர், அப்புறம் தட்டு வந்து வெளியே மானவரி வச்சு அது 1.5 ஏக்கருங்க. ஒரு 1.5 ஏக்கர் போர் போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு தான் மிஸ் பண்ணிக்குவோம். 1 ஏக்கருமே இருக்குங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. இது மாதிரி எல்லாம் இது 2 மிஸ் பண்ணி இந்த வரத்தட்டி எல்லாம் மிஷின், கட்டிங் மிஷின் இருக்குது, போட்டெல்லாம் நறுக்கி வளைச்சி போட்டு திண்டுது. இன்னும் போடலைங்க தீவனம் காலையிலேருந்து. எல்லாம் வேறு வேலை இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் நீங்கள் இதங்கிறனால இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு. ஆமாம். இதனால எங்களுக்கு நேரம் வீணாகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக. அப்புறம் வீண் ஆயாதான் தீருங்க. அப்புறம் அப்பா தட்டு நீங்கள் வெட்டி கொடுப்பீங்களா? நாங்கள் தான் போய் வெட்டணும். இன்னும் எங்கள் பையன் இருந்தால் கூட நீங்கள் வேலையெல்லாம் போய் பாருங்க, ஏன் மாடு வைக்கிறீங்கன்னு சொல்லுவாரு. ஆமா. சரி, இந்த மாடுகளுக்கு வந்து இப்போ சாணம்லாம் இருக்குது பாத்தீங்களா? சொல்லுங்க. இந்த சாணத்தை வந்து சிலர் வந்து பயோகேஸா பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல? சோ நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நாம் என்ன சாமி, பழச்சு கொண்டு போய் எல்லாம் ஒரு குழியாடு குப்பை கொட்டு போடுவோம். அது எல்லாம் மக்கி ஒரு வருஷம் கழிச்சு நம்மளுக்கெல்லாம் காடு பூமி, தோட்டத்து பூமி இருக்கு. அது பூமியில போட்டு திரும்பி அதிலே தட்டு வாழை இதெல்லாம் வைப்போம். திரும்பி அதிலே பில்லுகள்லாம் வந்தா பிடிங்கி கொண்டு வந்து திரும்பி இதுகளுக்கே போடுவோம். இதுதான் நம்ம வேலை. நாங்க சேல்ஸ் எல்லாம் விற்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்ம சொந்த யூஸ்க்கு பண்ணிக்குவோம். சார்பு தொழில நீங்க வெளியே வாங்காம மாடு வளர்க்குறது இதுக்குதான் அப்படிங்கறது சொல்லிட்டீங்க. ஆமா, இதுக்கு இல்லைங்க. எரு போட்டதா காட்டுக்குள்ள வெள்ளாம வரும். அது என்னதான் அந்த உரமெல்லாம் வாங்கி போட்டா அது இதனுடைய பெனிஃபிட் அது வராது.
இன்றைக்கெல்லாம் கடையில் விற்கிற உரமெல்லாம் வந்து பாரு டிஐபி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் முன்னனுடைய இதெல்லாம் கிடையாதுங்க இப்போ. அது எது நம்ம குப்பையினுடைய விசையில் கொஞ்சம் வெள்ளாமை நல்லா வருங்க. அதனால் மாடு இருந்தால் தான் இதுங்க இல்லாட்டி இன்றைக்கி மாட்டினுடைய எருவெல்லாம் வாங்க முடியாது. இன்றைக்கெல்லாம் ரேட் ஓவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஊனிட்டே வந்து 5000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம சாணி வலிச்சு கொண்டு போய் காட்டில் கொட்டிருக்க வாடகை 1000 ரூபா அதுங்க ஒரு ஊனிட்டுக்கு டிராக்டரியில் வலிச்சு கொட்டினா. இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சொந்த சாணியை கொண்டு போய் நம்ம காட்டில் கொட்டிருக்க இன்றைக்கி வாடகை ஒரு ஊனிட்டுக்கு 1000 ரூபா கேட்குறான். 1000 ரூபா கட்டுப்படியாகாதாமா, எப்படியும் ஒரு அடி வாங்கிட்டு போகிறப்பல. சரிங்க. இப்போ எரு வந்து நம்ம பயன்படுத்தாம விவசாயமே பண்ண முடியாது. முடியாதுங்க, முடியாது. எதுவுமே ஆல்டர்னேட்டிவா வேற எதுவுமே இல்லைங்களா? இல்லைங்க, எரு இப்போ போட சாப்பிடாத என்னமோ மாத்திரை தயாரிப்பு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது வருமானம் இது நாள் வரல எங்களுக்கு தெரியாது. ஆமாம், நாமெல்லாம் வந்து நம்ம எரு அப்பா போட்டாத்தானுங்க. எங்கள் தாத்தாங்க காலத்துலேருந்து இப்படி தான் அவங்க எங்களை பழகிட்டு போனாங்க. பேச்சு கொடுக்கலையே எங்கள் வருத்தத்தில் கூப்பிடுதுங்க. ஆமாம், செல்ல பிராணிக்கு இதெல்லாம் உதைக்கிறதோ முத்துறதோ இல்லைங்க. எதுவுமே இல்லைங்க. வந்த தேய்ச்சி கொடுக்கல தள்ளி போகிறானே, அதனால தான் கூப்பிடுது. அது மற்றது ஒன்றும் கிடையாது. உதைக்கிறதோ முற்று மாடெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோங்க. பாரு, நாங்கள் ஆகட்டும் அவங்களாகட்டும் அது என்றைக்குமே இங்கே இது. ஏன்னா நினச்ச வேறு வருவாங்க, திடீர்னு உதைக்கிறதா இருந்தால் அப்புறம் நாங்கள் போய் படுத்தாச்சுன்னா அதுக்காக பார்க்குறவங்க ஒருத்தருமே இல்லை. அதிகம் மிஷின் தான் பயன்படுத்துறீங்க இல்லைங்களா? ஆமாங்க, கறவைக்கு இல்லையும் கையிலையும் கறப்போம், மிஷின்லயும் மிஷின்லையும் கறப்போம். சமயப்படி கரண்ட் இல்லாட்டி அப்புறம் கறந்தானே ஆகணுங்க. கையில கறந்துதான் ஆகணுங்க. மிஷின்ல கறக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஐயா. மிஷினில் கறக்கிற மாடு வந்து கையில் கறந்தா அன்றைக்கி ஒரு உத கடைக்கு வாங்கி தான் தீரணும். அந்த அளவுக்கு பாரு, அந்த மாடெல்லாம் மிஷின் இல்லாட்டி கையில் கறக்கிற நாளைக்கு 2 அடி கிடைக்குங்க. எதுங்க இந்த மாடு? ஆமாம் ஆமாம், 2 உத கிடைக்கும். கையில நீ கறக்க வாட்ச் போட்டியான்னு நாங்கள் அது 2 அடி வச்சு அது ஒரு அடி வச்சு அப்புறம் இந்த மாதிரி இப்போ அன்னைக்கு அனுபவிச்சு தான் தீரணுங்க. வாங்கியிருக்கீங்க? ஆமாம், மிஷினில் வந்து கறக்கிறது வந்து நம்ம சொகுசு தான். அந்த அளவுக்கு நாங்கள் மிஷினை பாதுகாப்பாக வச்சுக்கணும். 8 நாள் 10 நாளுக்கு ஒரு டைமு பூரா எல்லாம் கிளீனாக கழுவணும். சோப்பு போட்டு இல்லை புரிச்சு போட்டு அதெல்லாம் கழுவுனா தான் பால் நல்லா இருக்குது. இல்லாட்டி பால் உடைய அது ஒரு இது வரும். அது மிஷின் வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு வச்சாதான். நாம் எப்படி டெய்லி குளிச்சு ட்ரெஸ் மாற்றினா அங்கே ஒரு மேனியாக இருக்கிற, இல்லாட்டி எங்களை கண்ட கொஞ்சம் விளாட்டு இருக்கிறீங்களும் ஒதுக்கி தான் போவீங்க. ஏன்னா நம்ம வேறுவனா தான் நம்மளுக்கு செம்மில் அடிக்கு. அப்படிதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இல்லைங்க, எங்களையெல்லாம் பார்த்து எத்தனை பேர் ஒதுங்கி போகிறாங்க தெரியுங்களா? சரி, நீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து நீங்க ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? எப்படிங்க சார்? நீங்க மாட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்க, சரிங்க. நிறைய லோன்கள்லாம் வாங்கக்கூடியது மாட்டுப்பண்ணை வச்சிருந்தா வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தள்ளுபடி பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு? அது பார்த்து அரசு பார்த்து பண்ணதாங்க சார். நாங்கள் கேட்டால் அவங்க இதை பண்ணலாம், அவங்க பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் தான் அதுக்கு நமக்கு சந்தோஷங்க. நாங்கள்லாம் லோன் எடுத்துருக்குறாங்க இந்த மாட்டுனால. அது ஏதோ அவங்க அரசு பார்த்து ஏதோ மானியம் பண்ணால் அது அவங்க சந்தோஷங்க. ஏதோ நம்மளுக்கு போன வருஷம் 2 மாடு தவறி போச்சுன்னா அந்த மாதிரி இதில் கிடைக்குமா, அங்கே நாங்கள் சந்தோஷப்படுவேன். இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்களே? மாட்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணுறது இல்லைங்க சார். முன்ன பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், இப்போல்லாம் பண்ணுறது இல்லைங்க. இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லதுதான். நல்லதுங்கிறது இல்லைங்க சார். அது வந்து ஏதோ ஒரு தவந்தாதானுங்க அதுக்கு இது கிடைக்குது. நாங்கள் வந்து நம்பனாலும் ஒரு மாட்டை வச்சுருக்க முடியாது. இப்போ இன்சூரன்ஸ்னா பாரு, ஒரு மாடு ஒரு 4 ஈத்து 5 ஈத்து போடுறோமோ அதுக்கு யாரும் மாட்டை மாற்றிடுவாங்க. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் போட்டது அது வேஸ்ட்டாக போயிடுங்க. மாதமா வருஷமாக பணம் கட்டிட்டு தான் இருக்கணுங்க. கோமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கோமையை பற்றி என்னங்க சார்? இதுவும் வந்து ஒரு எருவா தானே நீங்க பயன்படுத்துறீங்க? எல்லாமே பாரு காட்டுக்குள்ளே போயிருங்க. பாரு, ஒரு குழி தோண்டி வச்சிருக்கிற அதுக்கு போய் அதில் இறங்கிக்கிறது. அதில் இறங்கி அப்புறம் அது மக்குச்சானா திரும்பி அதிக எருவுக்கு பயன்படுத்துவோம். காட்டுக்குள்ள திருப்பி விட்டுருவோம். காட்டுக்குள்ளே திருப்பி விட்டு அது போய் வெள்ளாமைக்கு கொஞ்சம் இதாங்க. அதான் ஒரே முட்டை போனாலும் தாங்காது. விவசாயம் நாங்கள் பண்ண பயிர்கள் தாங்காது. அளவாக ஒதுக்கி விட்டுக்கணும். அதே வந்து இப்போல்லாம் பூரா சொட்டு போட்டாங்க, இது பயன்படுத்த முடியறது இல்லைங்கப்பா. யூரியனை வந்து இல்லாட்டி சொட்டு இல்லாமல் அன்றைக்கெல்லாம் கட்டு தண்ணி மம்பட்டி எடுத்து கட்டிகிட்டு இருந்தா. அன்றைக்கி வந்து ஒரு மோட்டார் வச்சு அதில் தண்ணி கலக்குனா அது நல்லா இருந்தது. இப்போ சொட்டில் வந்து அது கலக்க முடியறது இல்லைங்க. அது பூரா போய் அந்த ஃபில்டரில் அடைச்சிக்குது. இது வேஸ்ட்டாக தான் போகுதுங்க இப்போ கோமையெல்லாம். யூரின் இருக்கு பாருங்க, மாட்டினுடைய கோமயம். சொல்லுங்க. நிறைய பேர் சாணம் வந்து கிடைக்கல அப்படிங்கும் போது எமர்ஜென்சியா நான் ஒரு கோவிலுக்கு போகணும், எனக்கு ஒரு கோமயத்தை நாங்க வீட்டுல தெளிச்சு விட்டு போறோம்னு சொல்லி தெளிச்சு விட்டு போறேன். சரி, அப்படிங்கும் போது அது எந்த மாட்டினுடைய கோமையம் வந்து ரொம்ப அது கடையில தான் நாங்கள் வாங்கிட்டு போறாங்க. அது நம்ம கிட்ட எல்லாம் நேரடியாக வந்து நாமளும் சுத்தமான கோமையை கொடுப்பா. நம்ம கோமைக்கு யார் வர்றாங்க? போய் காசு கொடுத்தது மளிகை கடையில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க, போய் தழைச்சி விட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க சார். நம்மக்கிட்ட எதுவும் வர்றதில்ல.
எது இந்த பக்கத்து வீட்டில் மாடு இல்லாதவங்க சாணிக்கு வருவான். கடையில போய் கண்ணுக்குட்டியோட நீ கடையில் போய் எந்த மாடு கடையில் இருக்கு, கோமை கடையில் இருக்குது. அவங்க வந்து எந்த கோமையை வச்சுருக்காங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நம்மளாட்ட கிராமத்தில் கொண்டு போய் அவன் கொண்டு போய் இது பண்ணுறானுங்க. சுத்தமான கோமைங்கிறவன் நம்ம மாடு வச்சுருக்காங்க அவங்ககிட்ட வந்தது சுத்தமாக கிடைக்குங்க. அது நம்மளுக்கு தெரியும், இந்த மாடுனுடைய கோமை தான் வேணும் சாமிக்கு, இந்த மாட்டு இதுதான் வேணும்னு எங்களுக்கு தெரியும். மாடுதான் பயிராகாத கண்ணுக்குட்டி கோமையை தான் நம்ம சாமிக்கு வந்து உகந்ததுங்க. ஒரு வீட்டில் தளிக்குது, அதாவது செனைக்கு வராத, செனூசி போடாம ஊசி போடாத கண்ணுக்குட்டி ஈனாத கண்ணுக்குட்டி கிடாரினுடைய கோமையை தான் அதுக்கு நல்லது. அது சாமிக்கோ ஒரு வீட்டுக்கோ உகந்தது அதுதான். இதுக்கு போகிறெல்லாம் கண்ணுன்ற கோமையங்க. இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஏதோ ஐயர்மார்க்கு இது கொண்டு போய் கொடுத்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பெருசு இல்லைங்க. அதெல்லாம் இன்னைக்கு யாருங்க அதை பண்றாங்க? யாருமே முன் பண்றதில்ல. செட் பார்த்தங்க ஐயா, செட் சூப்பரா நீங்க போட்டுருக்கீங்க. சிம்பிளா இருந்தாலும் நல்லா செட் போட்டுருக்கீங்க. சரி, இந்த செட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மேல தகரம் போட்டுருக்குங்க, சூடு இருக்குதுன்னா நாங்க ஓலைய போட்டு மேய்ஞ்சிருக்கிறோங்க. மாட்டுக்கு நோவு இல்லாம வச்சிருக்கிறோங்க. நம்மளுக்கு அது இருந்தால் தான் சாமி நாங்கள் பிழைக்க முடியும். அது நம்மளை நம்பி அதை இருக்கு, அதை நம்பி நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் நம்ம டை ஏரியா. பவானிசார் டேமு சிறுமுக வரைக்கும் தண்ணி தேக்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சொட்டு கிடைக்காது. அழகு எல்லாம் பஞ்சத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். இந்த ஊரில் வந்து யானைகள் வந்து அதிகமாக நடமாட்டம் ரொம்ப அதிகங்க. போன வருஷமா 600 வாழைன்றது சாப்பிட்ருது. என்ன பண்ண முடியுங்க? அடிக்கடி வருதுங்களா? டெய்லியே வருதுங்க எங்களுக்கெல்லாம். ஆமாம், எந்தெந்த இடத்துக்கு வருங்க? எல்லாம் பாருங்க, இந்த வாரம் அங்கே சோளப்பயிர் வச்சிருக்குது பாருங்க, அந்த இடமெல்லாம் வந்து மேயுது. அப்புறம் பாரு நம்ம ஏதோ பென்ஷன் கொடுக்குறதுனால அது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மரத்தை போட்டு மூச்சு வந்துடு. என்ன பண்ண முடியுங்க? இது வரைக்கும் வருது இல்லைங்களா? ஆமாம், கூட்டமாக வருதுங்களா? தனியாக 1 2 இந்த மாதிரி ரவுண்டு தனித்தனியாக வருங்க. அந்த மாதிரி தான் வருது. ஆமாங்க. உங்களை தொந்தரவுலாம் எதுவும் பண்றது? தொந்தரவால் பண்ணாது இருக்கோம் சாமி. தொந்தரவு கன்ஃபார்மாக பண்ணு. நாம ஏதோ தூரம் நின்றுதான் ஏதாவது சவுண்டு போட்டுக்கணும், தார் தேய்ச்சி போட்டு சத்தம் போட்டுக்கணும். தின்னு மிச்சம் தான். அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காரருக்கு போனேன்னு பண்ணி வர சொல்றதுக்குள்ள அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டு போடுது. என்ன பண்ண முடியுங்க? அப்புறம் இந்த மாடு தானுங்க எங்களுக்கு. ஏதோ தட்டு போட்டாலே தட்டு வந்து மேய்ஞ்சிருது பாருங்க. அங்கே தட்டு வச்சிருந்தா பாரு, இந்த தட்டு தான் இதுங்கிறக்குள்ள பாதி சாப்பிட்ருது ஆனை வந்து. அப்புறம் வந்து பார்த்தா சரி ஃபாரஸ்ட்டுக்காரரு ஏதோ மனு கொடுங்க, எழுதி கொடுங்கிற. எழுதி கொடுத்து என்ன கொடுங்க? ஒரு வாளிக்கு 30 ரூபா கொடுத்தா ஒரு வாளிக்கு 200 ரூபா முட்டு வழியாகுதுங்க. இவங்க வெறும் 30 ரூபா கொடுத்து கண்ணு போடுற காசு கூட கட்டுப்படி ஆகுது இல்லைங்க. 6 மாட்டில் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குறீங்க? 3 லிட்டருக்குள்ள 3லேருந்து 4 லிட்டருக்குள்ள தான் வருங்க ஒரு மாடு. அவ்வளோக்கு மேலேயெல்லாம் கறக்கிறது இல்லைங்க. என்ன இனம் மாடுங்க? இனம்ங்கிறது எப்படிங்க? ஜாதிச்சு கேட்குறீங்களா? ஜாதியெல்லாம் ஜெர்சி மாதிரி தானுங்க. இதுக்கெல்லாம் ஜெர்சி தான். ஆனால் ரொம்ப குறைவாக சொல்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோங்க. நம்ம ஜாதி மாடுகளை வைக்கிறது இல்லைங்க. நம்ம ஏரியா வந்து சூடுனால நம்ம நல்லா ஜாதி மாடெல்லாம் தாங்காதுங்க. இந்த மாதிரி ஏதோ ஜெர்சி இதை வச்சாதான் இதுக்கு தான் தாங்கிக்கிங்க வெயிலுக்கு. இன்னும் பாரு இன்னும் ஒரு மாதம், அடுத்த மாதம் மேலே வெயில் காலம் அதிகம். அப்போல்லாம் சூடுக்கு தாங்காதுங்க. நம்ம நல்ல ஜாதியை வச்சா பாரு 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்குதாங்க. 10 லிட்டர் 12 லிட்டர் ஒரு மாடு கறக்குதான்னு கூட சொல்கிறேன். கறக்கலாங்க, கறக்குது எங்கள் ஏரியா கறக்காதுங்க. இவ்வளோதான் எங்கள் ஏரியா இருக்கிற மாடு ஜமாளிக்கு இவ்வளோதான் செய்ய முடியும். மாட்டில் வந்து தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாடு வளருங்களா? அதுக்கு பால் கறவையும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, கிலோமீட்டர் பொறுத்து தான் எனக்கு மாடு கறவை வருங்க. மாடு தாங்க நம்ம நல்லா ஜாதி மாடெல்லாம் நம்ம ஏரியா ஒத்து வராது, சுத்தமாகவே ஒத்து வராது. அந்தந்த ஏரியாவுக்கு பாரு ஊட்டி கிலோமீட்டர் அது வேறுங்க. அங்கே காய்கறி வருதுன்னா அந்த காய்கறி நம்ம தோட்டத்துக்கு வராதுங்க. நம்ம தோட்டத்துக்கெல்லாம் என்ன பாரு, இந்த பொரியல் தட்டைக்காய் ஏதோ இந்த வாழை பொயில இந்த மாதிரி தானுங்க. அந்த ஊட்டிக்கு நம்மளுக்கு இதுதானுங்க. இந்த மாடு தான் செட் ஆகுங்க. உங்களுக்கு வயதுங்கய்யா? நம்மளுக்கு 57 ஆச்சு. அம்மாங்களுக்கு வயது? அம்மாளுக்கு 56. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இந்த ஒரு தொழில நீங்க? நாங்க 30 வருஷமா இந்த தொழில். அப்பா தாத்தா தொழில அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஐயா அந்த வருஷத்துல என்ன படிச்சிருந்தீங்க? நாங்களாம் படிக்கல சார். நாமெல்லாம் ஸ்கூலுக்கே போகல. அதான் இந்த மாடு மேய்க்கிறோம். இல்லை நாங்களே உங்களாட்ட ஏதோ ஒன்று பண்ண தெரியும். எங்களாட்ட படிக்காதீங்க மட்டும்தான் இதை வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்க தெரிஞ்சவே மாடு வைக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம போயாச்சும் நம்ம பையன்லாம் வந்து இந்த மாடு வைக்க மாட்டானுங்க. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லை நம்ம பையனே வைக்க மாட்டானுங்க. வைக்கிற எனக்கு ஒரே பையன் தானுங்க. அவனே வந்து மாடு வச்சிருக்கிறான்னு வாழ்த்தலாங்கிற ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அது இதனுடைய கஷ்டம் அவ்வளோ சாமி.
இதுக்கெல்லாம் தீவனம் வெட்டணும், கை காலம் நம்மளுக்கெல்லாம் டெய்லி காலையிலேருந்து சாயங்காலக்குள்ளே எப்படி 2 சொட்டு ரத்தம் போயதான் தீரும். வேர்வை போகிறது பெருசு இல்லைங்க, 1 சொட்டு 2 சொட்டு ரத்தம் போய் தான் தீரும். கையை காலை பில்லு வெட்டுறதுக்குள்ளே அறுக்க ரத்தம் சொட்டிட்டு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அந்த வேலையை இந்த காலகட்ட பசங்க யாரும் செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க சாமி. அது நம்மளுக்கே தெரியுது. நாம் செஞ்சதோடு போதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அனுபவிச்சு செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு இது போக எங்களுக்கு இன்னும் பிழைக்க தெரியல. அப்புறம் எங்களுக்கு வந்து பொய் பேசி ஒரு ஏமாத்தலோ அந்த மாதிரி தொழில் நம்ம பழகலை. இல்லாட்டி நாங்களும் போய் வெளியே போய் எப்படி சமாளிக்கலாம். நாம் வந்து எது இருக்கிறது உண்மையை பேசிட்டு போறீங்க தான், அவ்வளோதான். ஓகே ஐயா, உங்ககிட்ட பேசுனதுல பல தகவல்கள் எனக்கு பர்சனலா கிடைச்சது. இதன் மூலமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் பல தகவல்கள் கிடைச்சிருக்கு. சரி, ஸோ நகைச்சுவையாகவும் பேசுனீங்க, தெளிவாகவும் பேசுனீங்க. இதே அம்மாவுக்கு தெரிஞ்சது சாமி, ஓகே, அவ்வளோதான். மிக்க நன்றிங்க. சரி சரி அம்மா ரொம்ப நன்றிங்க. சரி. ஸோ இந்த ஒரு காணொலி வந்து நிச்சயமா உங்களுக்கான அந்த கேள்விகள் நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டீங்க. அதுல ஒரு சில கேள்விகளுக்கான விடையை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கேள்வி வந்து கிளியரா கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை வந்து நான் பண்ணைதாரர்கள் வந்து நான் சந்திச்சேன்னா அவங்க கிட்ட நான் கண்டிப்பா அதற்கான விடையை வந்து நான் உங்களுக்கு பெற்று உங்களுக்கு காணொலியை உங்களுக்கு தெளிவா பதிவிட்டுறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நான் உங்களை சந்திக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.